அரசியல் நகர் வினையர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அண்ணன் திரு வெற்றி தமிழ் அவர்கள் தான். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? தாவேக்கா ஆட்சி அமைஞ்சு 100 நாள் ஆயிடுச்சு. சட்டமன்றத்தில் பரபரப்பா நியூஸ்லாம் போயிட்டு இருக்கு. இந்த 100 நாள்ல நீங்களும் நாம் தமிழர் கட்சியும் இந்த விஷயம் மக்களுக்கு நல்லா செஞ்சிருக்காங்கன்னு எதை பாக்குறீங்க? அதான் சீமானே பாராட்டினது தான். தமிழ் தாய் வாழ்த்தை ஒன்றிய அரசு 3ஆவதா பாடுறதுக்கு தரம் தாழ்த்தினதை அதை முதல்ல பாடணும்னு இவங்க ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அது ஒன்று பாராட்டுக்குரியது. அதை கடந்து இவங்க லஞ்சம் ஊழலை ஒழித்தோன்றதை ஒரு சில அவங்க விளம்பரத்துக்காக காட்டினாங்க. அது முழுமையா நடந்தா பாராட்டலாம். 4 பேருக்காக நடக்கலன்றீங்களா? ஆமா, அது நடக்க வாய்ப்பு இல்லைல்ல. நடந்துச்சா ஊர் உலகமே சேர்ந்து பாராட்டும். அப்ப நம்மளும் சேர்ந்து பாராட்டலாம். ஏன் நடக்கல? கொஞ்சம் குறைஞ்சிருக்கல. இப்போ கொஞ்சம் வாங்கணும்னு நினைக்கிறோம், யோசிக்கிறான்ல, அதுவே ஒரு மாற்றம் தானே. இல்ல அது எல்லா இடங்களையும் நடக்கல. அது இவங்க இப்ப நீங்க இடம் வாங்குறவங்க, இந்த பத்திரப்பதிவு செய்யறவங்க, இங்க இந்த ஜாதி சர்டிபிகேட் வாங்குறவங்க, இதெல்லாம் கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க. கிராமப்புறங்களில் முதியோர் பென்ஷனு இதுக்கெல்லாம் எப்படி அலையிறாங்க, லஞ்சம் கொடுக்குறாங்களா இல்லையான்றதை மேம்போக்கா முதலமைச்சர் செல்லுக்கு இல்லை மேலே வர புகார்களுக்கு ஏதோ 1-2 நிறைவேற்றிட்டு அதை விளம்பரப்படுத்தினாங்க. நல்ல காரியம் தான், விளம்பரப்படுத்து. அது நிறையா சதவீதம் அதிகமாகணும். அதுதான். மற்றபடி வேற எதுவுமே அதை வச்சுக்கிட்டு எல்லா கட்சிக்காரனும் இப்போ காங்கிரஸ்காரன்லாம் ஊழல் லஞ்சத்தை ஒழிச்சிருச்சு. மனசாட்சி உள்ளவன் கேட்பான், எங்கே ஒழிஞ்சிச்சு. அதனால அது லேசா இல்ல. நீங்க 100 நாள் ஆயிடுச்சு. அவங்க எவ்வளவு திட்டம், பட்ஜெட் கூட எவ்வளவு திட்டங்கள் சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா அந்த ஒரே ஒரு தீர்மானத்தை மட்டும் தான் சொல்றீங்க. இப்ப நீட்டுக்கு எதாவது தீர்மானம் போட்டிருக்காங்க, அதை நீங்க பாராட்டலாம். அதே மாதிரி இந்த டிமானிஸ்ட்ரேஷன், அந்த தொகுதி மறுவரை, இதற்காக தீர்மானம் போட்டிருக்காங்க, அதை நீங்க பாராட்டலாம். இதெல்லாம் தீர்மானங்களை ஒன்றிய அரசு என்னைக்குமே மதிச்சது கிடையாது. இதுல ஒரு விதிவிலக்கு என்ன அப்படின்னா, ஜெயலலிதா அம்மையார் இருக்கிறப்ப அவங்க தான் இலங்கை மீது பொருளாதார தடை, இந்த உள்நாட்டு போரில் தமிழர்கள் பாதிக்கப்படுறாங்கன்றதுனால பொருளாதார தடை போட்டுட்டு அவங்க சும்மா இல்லை, நடைமுறைப்படுத்தினாங்க. இங்கே இருக்க லோக்கல் தமிழ்நாடு காவல்துறையை வச்சு அவங்க நடைமுறைப்படுத்தினாங்க. இலங்கை மீது பொருளாதார தடை, இலங்கை இப்போ வீரர்கள், விளையாட்டு வீரர்கள் இலங்கை இங்கே தொடர்புக்கு தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது, சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இலங்கை அணி விளையாடக்கூடாதுன்னு தடை இருக்கு. அப்போ அது ஜெயலலிதா கொஞ்சம் அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தினாங்க. இவங்க தீர்மானம் போட்டுட்டு உட்காந்துடலான்னு பார்க்குறாங்க. தீர்மானம் போட்டு அதே மாதிரி 7 பேர் விடுதலைக்கு ஜெயலலிதா அந்த அம்மா தீர்மானம் போட்டுச்சு, அதை முன்னெடுத்தாங்க. இல்ல நீங்க எப்படி சொல்றீங்கன்னா, தீர்மானம் போடாம சும்மா இருந்தாலும் இவங்க ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க நீட்டுக்கு எதிராக. இப்போ நீட்டுக்கு எதிராக எவ்வளவு பிரச்சனை நடக்கும் போது நீங்க என்ன முதல்ல ஒரு வாயை திறக்க மாட்டாரு, ஒரு அறிக்கை கூட வர மாட்டாருன்னு அப்ப நீங்க அவரை குறை சொன்னீங்க. ஆனா இப்ப தீர்மானமே அவர் தலைமையில தான் போட்டிருக்கு. இப்போ இப்பயும் நீங்க பாராட்டாம இது ஒரு சும்மா பொத்தாம்பதும் பாராட்டிட்டு போறோம், கை தட்டுறோம், அவ்வளவுதான். ஆனா அது எப்படி நடைமுறைக்கு வரும்? ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் இந்தியாவில் நீட்டு வந்ததுக்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற வரைக்கும் நீட்டு தமிழ்நாட்டுக்கு ஏன் வரல? அவங்க இறந்த பிறகு தானே வந்துச்சுன்றாங்க. அப்படின்றப்ப அந்த மாதிரி இரும்பு கரத்தை எங்கேயாவது காட்டினீங்கன்னா நல்லா இருக்கும். அது எதுவுமே பண்றது இல்லையா? அவங்க போ கத்துப்பாங்க. நீங்க உடனே பேசணும் எப்படி முடியும்? 100 நாள் ஆயிடுச்சு. இப்போ ஓரளவுக்கு பள்ளிக்கூடங்களுக்குள்ள பூந்து தாவேக்கா கொடியை காட்டுறது, பிள்ளைங்களை சினிமா பாட்டு பாட வைக்கிறது, ஆட வைக்கிறது, இதுல மட்டும் தெளிவா இருக்கிறவங்க மற்றதுல மட்டும் ஏன் அதுக்கும் அவங்க முதல்வர் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அரசு பண்ணியிருக்கிறீங்க. ஒரு அரசு பள்ளிக்கூடத்துக்குள்ள இப்ப நான் போயிட்டு சீமான் பிறந்த நாளை கொண்டாடுறேன், இல்ல கட்சியில் எங்க கட்சி மாவட்ட செயலாளர், தொகுதி செயலாளர் யார் பிறந்த நாளே கொண்டாடினா வெறும் கட்சியை விட்டு எங்க கட்சி நீக்கினா போதுமா, இல்ல சும்மா கண்டுக்காம போயிருவீங்களா? ஒரு கொடியை பிடிச்சிக்கிட்டு ஒரு அரசியல் கைது பண்ற அளவுக்கு அது அவ்வளவு பெரிய குற்றமா? ஆமா. இப்ப நான் ஒரு கார்பரேஷன் ஸ்கூலுக்கு போறேன்ப்பா, மாநகராட்சி பள்ளிக்கூடத்துக்கு புலிக்குடியை பிடிச்சிட்டு போயிட்டு சீமான் படத்தை வச்சு எல்லாருக்கும் இனிப்பு கொடுத்து என் பிறந்த நாளோ இல்ல கட்சிக்காரன் பிறந்த நாளோ கொண்டாடுறேன்ப்பா. கைது பண்ண மாட்டாங்களா? அப்ப நீங்க இந்த கைதும் பண்ண மாட்டீங்க, ஒழுங்கு நடவடிக்கையும் எடுக்க மாட்டீங்க, அப்படியே ஓடிட்டு இருக்கோம். இப்ப இந்த காரைக்குடியில் அமைச்சர் பிரபு போறப்ப எல்லா குழந்தைங்களாம் சிலம்பாட்டம் பயில்ற குழந்தைங்க டிவிக்கேன்னு கத்துது. ஏதோ அமைச்சர் பேரை சொல்லி கத்துனா கூட பரவாயில்ல. சரி, வந்திருக்கிறவருக்கு அவர் பேரை சொல்லி அவருக்கு நம்ம வாழ்த்து சொல்றோம், வணக்கம் சொல்றோம், வணங்குறோம், இல்லை சிலம்பத்துல முதல் மரியாதை செலுத்துறாங்க, வணக்கம் போட்டாங்கன்னா அது வேற. கட்சி பேரை சொல்லி கத்தணும்னு அவசியம் இல்லைங்க. அப்ப இது போன்ற பிற்போக்கு காரியங்களை இவங்க இரும்பு கரம் கொண்டு அவங்க கட்சிக்காரங்களா இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும்ல. அதனால 100 நாள்ல இப்ப த்ரிஷா அவர்கள் மேட்டில் எடுப்போம். இப்ப த்ரிஷா பேசக்கூடாது. உதயநிதி கைது, யாரு அவர் நயினார் நாகேந்திரனை தவிர அவர் பிஜேபி காரனால மற்றது எல்லாமே கைது பண்றாங்க. இப்ப த்ரிஷா வந்தது நம்மளுக்கு யாருக்குமே பிரச்சனை இல்லை, வரட்டும். அவங்கள வரிசையில் அவங்க ஒரு 10ஓட 1 11 ஒரு காமன் சிட்டிசனா ஒரு பொதுமக்களா உட்காந்துருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லை கட்சியில் பொதுச் செயலாளர், இல்லை ஒரு எம்எல்ஏ, இல்லை ஒரு எம்பி, இல்லை ஏதோ ஒரு மினிஸ்டரு ஒரு கேடரோட ஒரு கிரேடோட உட்காந்தாங்கன்னா இவங்க ஆக்கலாம்ல. ஏற்கனவே இவ்வளோ பேர் பாதர்கள் ஓட்டு போட்டப்ப இவங்களுக்கும் போடுவாங்க. அப்ப போட்டா அப்படி அவங்கள ஒரு பொறுப்புல கொண்டு உட்கார வை. இப்போ த்ரிஷா அவர்களும் விஜய் அவர்களும் சினிமா துறையில ஒன்றாக பயணிச்சுவாங்க. ஒரு நண்பருங்கிற முறையில அவங்க பாக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்ப ராகவலாரன் சிங்கா உட்கார்ந்து இருக்கிறாரு. இந்த நண்பர்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் கைது பண்றப்ப ஒருத்தர் வீடியோ எடுத்தாருல, அவர் நண்பர் உட்காந்துட்டு பேய் படம் எல்லாம் ஓட்டிட்டு இருக்கிறாருல,
அந்த சஞ்சீவ் எங்க உட்காந்துருந்தாரு, வந்தாரா நான் தெரியல. ஏன் அவங்கள அழைச்சி முத வரிசையில் உட்கார வைக்கல? திருசா அவங்க தான் உட்காரணுமா? அப்ப உட்கார எனக்கு ஒரு 10 நண்பர்கள் இருப்பாங்கண்ணே. 10 நண்பர்களை எனக்கு பிடிச்சவனு சொல்லிட்டு ஒரு 3-4 பேர் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கலாம். அதே மாதிரி அதை எடுத்துக்கலாம்ல நீங்க? முக்கியத்துவம் கொடுங்க. முத வரிசையில அவங்க உங்க அப்பா அம்மா சரி ஏதோ ஒரு மரியாதைக்கு, மற்றவங்கள உட்கார வைங்க. மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, கவர்னர் வருவாங்கன்றப்ப அந்த மாதிரி கவர்னர் இங்க உங்க ஸ்டேஜ்ல உட்காந்துருப்பாங்க. மினிஸ்டர்ஸ் உட்கார வைங்க, உங்க கட்சிக்காரங்களை உட்கார வைங்க, அதுக்கப்புறம் உட்கார வைங்க. வேணான்னு சொல்ல நம்ம. முத வரிசையில எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அவங்க அம்மாக்கும் அதை போட்டு அதை ஒரு பேசும் பொருளா மாத்தினது யாரு? ஊடகத்துல ஒரு விடுதலை நாள்ல விடுதலை வீரர்களை பற்றியோ நம்மளுக்கு தியாகம் செஞ்சு நம்மளுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தவங்களை பற்றி எந்த ஒரு செய்தியும் வராம, இல்லைன்னா அது பேர் என்ன தமிழர் விருது, தகைசால் தமிழர் விருதா, அதுக்கு யார் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தருக்கு ராமதாஸ் ஐயா அவரை சம்மதிக்க கொடுத்தீங்க. அவரை உட்கார வை. அவருக்காவது விருது கொடுக்குற பட்டியலில் இருக்கிறாருல, அவரை உட்கார வைங்க. புரியுதா உங்களுக்கு? ஏதோ ஒரு பட்டியலில் இருக்கிறாங்களே, அவங்க பேரு அமைச்சரோ யாரோ விருது கொடுக்குற பட்டியலில் இருக்கிறாங்களா, அவங்கள உட்கார வை. அதை விட்டுட்டு இந்த அம்மா உட்கார வச்சுட்டு அது ஒரு பேசும் பொருளா மாற்றி அதை ஒரு கேலி பொருளா மாற்றினு அதுக்கப்புறம் எவனாவது பேசிட்டானா அவனை பிடிச்சி உள்ள போடு. என்ன உள்ள போடு? இது எவ்வளவு கேவலமான ஒரு இது. இப்போ ஊடகத்துக்கு நீங்களாவது ஒரு நெருக்கடி கொடுக்கணும். அவங்க ஒரு 100 பேரோட உட்காந்துருந்தாங்கன்னா அது ஒரு செய்தியாவே வந்திருக்காது. ஏசி போட்டு உட்கார வைங்கப்பா. அவங்கள வந்து வெயிலில் உட்கார வைக்க வேணாம், பந்தல் கீழே உட்கார வைங்க, ஏர் கூலர் போடுங்க, ஏசி போடுங்க, பக்கத்தில் விஜய் அம்மா உட்கார வைங்க, யாரை வேணா உட்கார வைங்க, அதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இது முத வரிசையில் உட்கார வச்சு அதை ஒரு இவர் சல்யூட் அடிக்கிறாரு, அந்த அம்மா துப்பாக்கி தற்கொலை பண்ற மாதிரி இப்படி அடிக்குது. சல்யூட் எல்லாரும் இப்படி தானே அடிப்போம். ஆமா. இல்ல இப்படி கொஞ்சம் இப்படி வரல, இப்படி கை கொஞ்சம் இப்படி ஆங்கிள் மாறும், இந்த அம்மா இப்படி அடிக்குது, போட்டு தள்ளிடுவோம்டான்ற மாதிரி. அவங்களாம் சினிமா துறை பண்ணிச்சவங்க, அவங்க இதுதான் இப்போ அந்த துறையில இருக்கிறவங்களுக்கு இப்படி கரெக்டா தெரியும். இவங்க நார்மலா பண்றாங்க. இல்ல இது ஒரு மக்கள் தான் சொல்றாங்க. இதெல்லாம் அவங்க வந்ததுனால தானே இது. அவங்க முத வரிசையில உட்கார்ந்தது தானே இந்த பேசும் பொருளா மாறுது. அதுக்காக சொல்றேன் நான். மற்றபடி அது இதெல்லாம் ஒரு காமெடி தான், நகைச்சுவை. இந்த 100 நாள்ல சட்ட நீங்க மத்த விஷயம் எல்லாம் சொன்னீங்க. இப்ப த்ரிஷா அவர்களை பத்தியும், இப்ப அவங்க அந்த அறிவிச்ச அறிவிப்புகளை பத்தியும், அந்த நீட்டு தேர்வு எல்லாத்தையும் சொன்னீங்க. சட்டம் ஒழுங்குன்னு பாத்தீங்கன்னா அந்த 100 நாள் எப்படி இருக்கும் பாருங்க. சட்டம் ஒழுங்கு கண்ணுக்கு தெரியுது. இப்ப கோயம்புத்தூர்ல ஏதோ ஒரு பள்ளி இந்துஸ்தான் கல்லூரி ஒரு இளைஞன் கொலை செய்யப்பட்டது. அது கொலை செய்யப்பட்டது போதைப் பொருள்னு அவங்க பெற்றோர்கள் சொல்றாங்க, எல்லாம் சொல்றாங்க. அந்த கல்லூரி நிர்வாகத்தை காப்பாற்றுறதுக்கோ எதுக்கோ அது ஒரு குழு சண்டை அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. 20 பேர் சேர்ந்து ஒருத்தனை அடிச்சு கொள்றது எப்படி குழு சண்டையில வரும் அப்படின்னு அவங்க அம்மா கேட்கறாங்க. அந்த போதைப் பொருள்னா அதை மறைச்சிடணும், இல்லை கல்லூரிக்கு தடை வந்துடும் நினைக்கிற ஏதோ ஒரு காரணத்தை காட்டி நிர்வாகம் காவல்துறை, அந்த காவல்துறை சொல்றதை தான் ராஜ்மோகன் சட்டமன்றத்தில் வாசிச்சார். உதயநிதி தான் முதல்ல கொண்டு வந்தார் பேசும் பொருளா. அவர் தெளிவா சொன்னார் எல்லாத்தையும். அதுக்கு எதிர்ப்பா இவங்க காவல்துறை சொல்றதுதான் சொல்றாங்க. அதுதானே எந்த ஆட்சியில இருந்தாலும் சொன்னாங்க. அவர்களுக்கு அரசு வேலையும் 6 லட்சம் நிதியும் கொடுத்துருக்காங்களா? இது எப்படி யாருக்கு? அந்த உயிரிழந்த மாணவர்கள் குடும்பத்துக்கு வழக்கமா முதலமைச்சர் நிவாரண நிதியில இருந்து இயற்கை பேரிடர் அரசு சார்பா இதுவும் தனியா நடந்த நிகழ்வு விசாரணை நடத்தி நீதி கிடைக்கணும். நஷ்டீடு கொடுத்தது தப்பு இல்ல, நீதி கிடைக்கும். நஷ்டீடுல அரசு வேலையும் குடும்பத்துல ஒருத்தங்க வழங்கியிருக்காங்க. அதை அப்படியே ஆஃப் பண்றதுக்கு ஏதாவது பண்றாங்க. அந்த அவரை பார்க்க வந்த கூட்டத்துக்கு செத்து போனவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இதையும் காரணம் காட்டலாம்னு கூட பார்ப்பாங்க. இப்ப அதே மாதிரி ஒரு 2 நாளுக்கு முன்னாடி திருவேற்றூர்ல ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன் ஒரு பிரச்சனையால அடிச்சு இப்ப எங்க நடந்தோ அதே மாதிரி அடிச்சு கொண்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு என்ன நிலவரம் சொல்லிட்டு முழுசா தெரியல. இந்த உயிரிழந்த மாணவர்கள் குடும்பத்தை பாக்குறதுக்கு ஆதவர்ஜன் அவர்கள் போயிருக்காரு. போகும்போது அந்த இருக்கிற பகுதி மக்கள் அவங்க உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து முற்றுகையிட்டு இருக்காங்க. இப்படியா நடந்துச்சு, இப்படியா வரீங்க, இப்போ இப்படிப்பட்ட வரீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆதரவு உயிர் போன பிறகு வரீங்க அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. இது இந்த நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க? அரசியல் என்பதுன்றது ரொம்ப நம்ம தீவிரமான களப்பணி. நம்ம மண்ணும் மக்களுன்ற நம்ம கண்ணுல எப்பயுமே இருக்கணும். நீ திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் மேம்போக்கா பேசிட்டு போறதை காட்டிலும் அணுவா செய்யறது நம்மளுக்கு தெரியணும். மக்களோட இருக்கிறப்ப மக்கள் நம்மளை வரவேற்பாங்க. இப்போ வட சென்னைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடிப்படை வசதிகள் குறைவு, ஒரு குப்பை தொட்டி, பன்னாட்டு குப்பை தொட்டி, கொடிங்கி ஒரு குப்பை தொட்டி இப்படின்னு இருக்கிறப்ப மக்கள் எப்பயுமே விரக்தியில் இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, 2015 அந்த வெள்ளம் வந்துச்சுல ஜெயலலிதா வந்த அப்போ சீமானண்ணன் பெரம்பூர் தொகுதியில் அன்னை சத்யா நகரில் நிவாரணப் பொருள் கொடுக்க வந்தார். அப்போ ஒரு லாரி முழுக்க வண்டி முழுக்க பொருள் வந்துச்சு. கட்சிக்காரங்க தலைமையிலேருந்து எல்லாரும் வந்திருந்தாங்க. நாங்களும் எல்லாம் தொகுதி ஆட்கள்லாம் நின்று அது அம்பேத்கர் கல்லூரிக்கு பின்புறம் உள்ள பகுதி, இப்போ பட்டா இல்லாத பகுதி. அந்த வெள்ளம் ஒரு 1.5 வாரம் ஆன வரைக்கும் தண்ணி இருக்கு. மற்ற இடங்கள்லாம் சென்னையில் சரியாக போயிடுச்சு. அப்படி இருக்கிற பகுதியில் அண்ணன் ஒரு பக்கெட்டில் ஒரு வாளியில் எல்லா பொருளையும் போட்டு ஒரு வீடாக போய் கொடுக்கணும்னு எல்லாம் கிளம்பிடுறாங்க. அப்போ மக்கள் இந்த முகப்புல இருக்கிற மக்கள் சாலை மறியல் பண்ணுது. எங்களுக்கு கொடுக்காம எப்படி உள்ள போய் கொடுக்கலாம் நீங்க அப்படின்னு. அப்ப நான் சீமான் பக்கத்துல யதார்த்தமா நின்றுட்டு இருந்தேன். ஒரு அம்மா எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் தர விட மாட்டேன்றான். இவர் என்ன பார்த்து அப்படி பார்த்துட்டு சிரிக்கிறாரு.
அதிகாரத்துக்கு வரல, முதல்ல ஒரு தேர்தலில் கூட நிக்கல, ஏதோ ஒரு பொருள் கொடுக்குறாங்க மக்களோட ஒரு அறியாமையா. அப்ப அவங்களுக்கு கட்சி அந்த வறுமை, கொடுத்தா வாங்கணும், எல்லாருக்கும் கிடைக்குது, நம்மளுக்கு கிடைக்கல, இந்த எண்ணம் தான் அடிப்படையா இருக்கும் அவங்களுக்கு. அப்படி இருக்கிற மக்களை நம்ம எப்படி அவங்கள மாற்றணும், அவங்களுக்கு அரசு திட்டங்கள் சலுகைகளை எப்படி கொண்டு போகணுன்றத நம்மளை போன்ற ஆட்கள் சிந்திச்சாலே நம்மளுக்கே கல்லடி கொள்வோம், செருப்படி கொள்வோம். என்ன சொன்னாலும் புரியாது அந்த மக்கள். அவ்வளோ பல நூற்றாண்டுகள் அப்படி இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற மக்களை நம்ம மீட்டு எடுக்கணும், அரவணைக்கணும். இவங்க அதெல்லாம் கண்டுக்காம சட்டமன்றத்தில் தீர்மானம் வாசிச்சுட்டா போதும், இல்லை அறகுறையா கிறிஸ்துவன் ஏதாவது பேசினா போதும், பைபிள் வசனத்தை பேசினா போதும், கை தட்டிட்டு நம்மளை ஏமாத்திட்டு போயிடுவாங்க, தொகுதிக்கு ஒரு தடவை சீன் கட்டிட்டு போனா போதும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த மாதிரி விளைவுகளை சந்திச்சுதான். இப்ப நீங்க சொன்னது பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த ஆட்சி வந்த பிறகு இந்த எல்லாரும் ஒரு குற்றம் சாட்டு வைக்கிறாங்க. அது உண்மையா போய் நம்மளுக்கு தெரியல. இவங்க கிறிஸ்துவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, கிறிஸ்துவர்களையே மையப்படுத்தி பண்றாங்க. இந்த பைபிள் படிக்கிறதா இருக்கட்டும், நிதி அமைச்சர் என்ன சொல்றாங்க, எனக்கு அன்பை கிறிஸ்துவ மதம் கத்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நிறைய பேர் விமர்சனத்தை வைக்கிறாங்க. இது எப்படி என்ன மாதிரி பாக்குறீங்க? இது யதார்த்தமா அமைஞ்சிருக்கும். இது ஒரு மத, இப்ப மாரிதாஸ் போன்றவர்கள்லாம் இது ஒரு மத வெறி கூட்டம், கிறிஸ்தவர்கள் எல்லாம் திட்டமிட்டு. விஜய் அவ்வளோலாம் யோசிக்க மாட்டாரு. மொசை பிடிக்கிற நாயை மூஞ்ச பார்த்தா தெரியும்னுவாங்களே, இவர் மூஞ்சி நம்ம இவ்வளவு நாள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். எதிர்க்கு உட்காந்துருக்க உதயநிதியை பார்த்து அப்படி முடியை நிமித்தி விட்டு, செய்தித்தாள் படிக்கிறேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு, செய்தித்தாள் படிக்கிறவங்களுக்கு இந்த செய்தி தெரிஞ்சிருக்கும்னு அப்படி கம்பீரமா சொல்றதை விட்டுட்டு, செய்தித்தாள் படித்தால் தெரிந்திருக்கும் இப்படி கொஞ்சம் வாயில வாயு விட்டு என்னத்துக்காகிறது, தவறா சொல்றேன்னு நினைக்க வேணாம். அப்ப அந்த தைரியம் இல்லாதவங்க இதெல்லாம் திட்டமிட்டு நடக்குது. 1-2 நடக்கலாம். ஜெயசெடி பிரபாகரன் நம்ம கிறிஸ்தவர்னு பாக்குறத விட நான் ஒரு நல்ல நெறியாளரா பாக்குறேன். ஏதோ ஒரு வகையில இந்த பக்கமும் வாய மூடு, அந்த பக்கமும் வாய மூடுன்னு சொல்றாரு. அந்த கூட்டத்துல இருந்து ஒரு பழைய ஏடிஎம்கில இருந்து போனவர் தான். சரி, ஏதோ தெரிஞ்சா தெரியாமல் அவர் அமைஞ்சிட்டாரு. அது நல்லதா போச்சுல, அது ஒண்ணு. மற்றபடி மரிய வில்சன் வாயை திறந்துடுறாரு. இவர் வாயை திறக்கல, எழுதி கொடுத்ததை தவிர வாயை திறக்கல அவரு. சரியா? வாயை திறந்தா எல்லாம் நான் மன்மத நன்றிகள் மாதிரிதான். அதுல வர அப்பப்ப ஆதவர்ஜினாவும் ராஜ்மோகனும் எங்கள் தளபதியின் கடை கண்ணுக்கு காத்திருக்கிறார்கள்னு திறந்து விட வேற என்ன நான் பேசுதுங்கன்னு பார்ப்போம் எல்லாம். இது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பேச்சுக்கள் இதுகளெல்லாம் பார்க்குறப்ப இது ஸ்பீசிஸ், புது வகையான உயிரினம்ன்ற போல நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இல்ல, நியூ டைப் ஆஃப் ஸ்பீசிஸ். இல்ல, இது ரொம்ப ஒரு கொச்சைப்படுத்துற விமர்சனமா இருக்கு. கொச்சைப்படுத்துறதுலாம் இல்ல ஏங்க, கொச்சைப்படுத்துறதுல மன்மத நன்றிகள்னு என்னங்க அர்த்தம்? பார்த்து தாங்க படிக்கிறீங்க, பார்க்காமையா படிக்கிறீங்க? மனமார்ந்த நன்றிகள் கூட படிக்க தெரியல. அப்போ முதல்ல சொல்றப்ப நாங்கள் எங்கள் தளபதி அப்படி வேட்பாளர் நிப்பாட்டினார், இப்படி நிப்பாட்டினார்னு எல்லாம் அரை வேக்காடு, வேக்காடு, அதுக்கு கீழே உள்ள வேக்காடெல்லாம் போட்டிருக்குன்னு ஆதாரம் இதானே. அந்த அம்மா பேச போய் தெரிஞ்சிச்சு. இப்போ ராஜ்மோகன் பேசுறது நல்லா இருக்குன்றீங்களா? அவர் அந்த பட்டிமன்றம், அந்த மொழி நடையோட பேசுறதுனால அவர் எங்கள் தளபதியின் கடைக்கண் பார்வைக்கு இதே தான் பேசிட்டு இருப்பாங்க. யாரு? இவரும் ஆதவர்ஜினாவும் இவங்களும். இல்ல, போக போக கத்துக்கிட்டுமே, கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. புதுசா வந்திருக்காங்க. இப்போ வீட்டுல பேசுறதுக்கும் பொதுல பேசுறது கொஞ்சம். நண்பர் ஒருத்தர் சுதந்திர தினத்துக்கு முந்தின நாள் இரவு 1 மணிக்கு அவர் ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாரு எடப்பாடியோட. நான் சிரிக்கிற பொம்மை போட்டேன். நாடு விடுதலை அடைஞ்சிருச்சுன்னு போட்டோன்னு ராவா கூப்பிட்டு பேசினான். தம்பின்றேன், என் கூட படிச்சவன், 12ஆம் வகுப்பு படிச்சவன், ஊர் பக்கம் இருக்கிறாரு. அப்ப அவர் சொன்னாரு, இது எதுக்கு நீங்க விஜயை திட்டிக்கிட்டே இருக்கிறீங்க, அவங்களுக்கு தான் டைம் கொடுக்கணுமே அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், உனக்கு பொம்பளை பிள்ளை இருக்கு, 2ல் 1 பார்க்கலாம் வாடின்னு சொல்லி ஸ்கூலில் உன் பொம்பளை பிள்ளைய பாட விட்டா எப்படா இருக்கும்? இல்லை, எங்கள் ஸ்கூலு பிரைவேட் ஸ்கூலு, அதில் பாட விட மாட்டாங்க. சரி, அடுத்த பொம்பளை பிள்ளைய பாட வைக்கலாமா? இல்லை, உன் பிள்ளைய பாட வைக்கலாமா? இந்த மாதிரி இந்த மாதிரி ரைம்ஸ் மாதிரி, இல்லை இறை வாழ்த்து மாதிரி இந்த மாதிரி பாட்டை பாட வைக்கலாமான்னு கேட்குறப்ப அது ஏற்றுக்க முடியல. ஆனால் விஜய் ஏன் கேள்வி கேட்குறீங்க? ஏன்டா கேட்கக்கூடாது? ஏன் கேட்கக்கூடாது? அவர் அரசியல் வாழ்க்கையிலேயே இப்போ முதலமைச்சர் பொறுப்புக்கு வந்துட்டாருன்ற கேள்வி தானே கேட்குறோம். நம்ம அவங்கள மாதிரி, அவங்க கட்சிக்காரங்க மாதிரி, வல்கர் வாரியர்ஸ் மாதிரி கேவலமா கொச்சையா கெட்ட வார்த்தைகளை போட்டு பேசல நம்ம. அதனால நம்ம கேள்வி கேட்கணும், அதை பற்றி சொல்லி தான் ஆகணும். மோடியும் கேள்வி கேட்கணும், விஜயும் கேள்வி கேட்கணும், உதயநிதியும் கேள்வி கேட்கணும், சீமானும் ஒரு கட்சி தலைவர்ன்றப்ப அவருக்கும் கேள்விகள் வரும், பதில் சொல்லுவாங்க. கேள்வியே கேட்கக்கூடாது அப்படின்றது என்ன அதுன்றது எனக்கு புரியல. அதுதான் வித்தியாசமான ஸ்பீசிஸ், ஒரு புது வகையான உயிரினம், ஒரு இந்த திராவிடம் உருவாக்குன குப்பை. நீங்க விஜய் எதிர்த்து பெரம்பூர்ல தாம் தமிழுக்கு சார்பா போட்டிட்டீங்க. இன்றைய காலையில பெரம்பூர் தொகுதி எம்எல்ஏ அலுவலகத்துல அந்த பெரம்பூர் தொகுதியை சேர்ந்த அந்த சேலவாயில் பகுதி மக்கள் அடிப்படை வசதி எங்களுக்கு எதுவுமே இல்ல, ஒரு ட்ரைனேஜ் வசதி இல்ல, ஒரு ரோடு வசதி சரியாவே இல்லைன்னு சொல்லிட்டு பெரம்பூர் எம்எல்ஏ ஆபீஸா முற்றுகிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? என்ன இது ஒரு பெருமையா நினைக்கிறேன்.
பெருமையா நினைக்கிறேன், பெருமிதமா நினைக்கிறேன். என்னன்னா எந்த ஒரு கட்சியை கொடியை பிடிச்சிட்டு வராம மக்களே வெகுண்டெழுந்து வந்திருக்கிறாங்க. இது ஒரு பாராட்டுக்குரிய செயல். அடிப்படை பிரச்சனைகளை சொன்னேன்ல, வட சென்னையினாலே அப்படி இருக்கிறப்ப இவர் திருவட்டூர்ல போய் அடி வாங்கிட்டு வந்த மாதிரி ஆதரவு வந்துச்சுன்னா பெரம்பூருக்கு வந்தாலும் அதான் நடக்கும். பெரம்பூர்னா வேசரப்படி இந்த பகுதிகளில் எங்க பகுதிகளுக்கு வந்து அதான் நடக்கும். இதுக்கு முன்னாடி எம்எல்ஏவா இருந்த ஆர்டி சேகர் இருக்கிறப்ப எம்எல்ஏ ஆபீஸ் எதிர்க்க உள்ள சாஸ்திரி நகர், சர்மா நகருக்கு எதிர்க்க உள்ள மார்க்கெட் எங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த ஒரு சின்ன தரப்பாலத்தை உடைச்சு போட்டாங்க. அப்போயே 2-3 மாதம் ஆயிடுச்சு, தேர்தல் முடிஞ்சிருச்சு. இப்போ இன்னும் ஒரு 3 மாதம் ஆகுது. இன்ன வரைக்கும் பாதி தான் ஏற்பாடு. விஜய் வரதுக்கு ஒரு நாள், அவர் வரதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு பாதி மட்டும் திறந்து வச்சாங்க. திறக்கல, இப்போ பயன்பாட்டுக்கு வந்துச்சு, போயிட்டு வரோம். அப்போ இன்னும் உட்காந்துட்டு வேலைகள் நடக்குது. எல்லாம் கச்சா முச்சா அந்த சாலைகளில் ஒரு ஆட்டோவில் வந்து நிம்மதியாக வந்து போக முடியாது, இல்லை ஒரு ஆம்புலன்ஸ்லாம் உள்ளே வர முடியாது. ஏற்கனவே அந்த ஆக்கிரமிப்புகள், தெருவோர கடைகள்லாம் இருக்கும், அது வேற. அதை கடந்து எதுவுமே ஆத்திர அவசரத்துக்கு பயன்படுத்த முடியாது. இவர் அந்த ஒரு தடவை வந்துட்டு நம்ம எல்லா கட்சிக்காரங்களும், நாம் தமிழ் கட்சிக்காரெல்லாம் போராட்டம் பண்ணுறாங்க, ஏன் மற்றவங்களாம் பண்ணுறாங்க, எங்களை போன்ற ஆட்கள்லாம் கேள்வி கேட்குறாங்கன்னு பேருக்கு ஒரு தடவை வந்துட்டு போயிட்டார். வந்துட்டு கலர் ஆல்பத்தில் தான் பார்த்தாரு தொகுதியை. சரியா, ஒரு ரேஷன் கடைக்கு போயிட்டு அரிசி அள்ளி போடுறத யாரை வேணா செய்யலாம், சரி செஞ்சார். அடுத்து எப்போ வரலாம், என்னென்ன பண்ணலாம், மானிட்டரிங் இருக்குல்ல, என்ன மானிட்டரிங் வச்சிருக்கீங்க? உங்க பிறந்தநாளை கொண்டாடினாங்க. இப்ப மாவட்ட செயலாளர்னு சிவகுமார்னு ஒருத்தர் பிறந்தநாளை கொண்டாடுறாங்க. அதுக்கு முன்னாடி மாவட்ட தலைவரா இணையத்துல ஜெகன் ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறது எங்க வேலையா? அந்த எம்எல்ஏ ஆபீஸை சுத்தி இப்ப கூட பேனர் இருக்கிறது, அந்த சிவாவோட அவரோட பிறந்தநாள் பதாகை தான் இருக்கு. இப்ப எந்த கட்சியில திமுக அந்த காலத்துல இருந்துச்சு எவனா கொண்டாடு, இப்ப அவங்களும் யாரும் கொண்டாடுறதில்ல. கருணாநிதி பிறந்தநாள், ஸ்டாலின் பிறந்தநாள், உதயநிதி பிறந்தநாளும் கொண்டாடுறாங்களான்னு தெரியல, இனிமே கொண்டாடுவாங்க. அவ்வளவுதான் இந்த முக்கிய தலைவர்கள். மாவட்ட செயலாளருக்கு பிறந்தநாள், வட்ட செயலாளருக்கு பிறந்தநாள் தான் சுத்தி சுத்தி தாவேக்கா கொடி தொகுதி முழுக்க பறக்குது. எல்லாம் இதுக்கு தான், தண்ணீர் பந்தல் திறக்கிறதுக்கு. இல்ல, அவங்க கட்சியை பிரபலப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதுல வந்து மக்கள் நல திட்டங்களை அரசியல் நம்ம பார்க்க முடியும். மக்கள் நல திட்டங்களை கொண்டு வந்துட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு பிரபலப்படுத்து. சும்மா கிரிக்கெட் டோர்னமெண்ட், ஒரு கிரவுண்டே சரியில்லை, ஆட்சிக்கு வந்து ஒரு வாரத்துல 500 கோடி பறக்குதுன்னு பார்த்தா அது கிரவுண்டு சர்மா நகர் கோட்ரஸ் கிரவுண்டு. சாதாரணமா ரப்பர் பந்தில் விளையாடலாம், டென்னிஸ் பால் விளையாடலாம். அதை ஒரு டோர்னமெண்டா, அதுக்கு வந்து 500 கோடி செயல்பாடு. 500 கோடி. தண்ணீர் பந்தல் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து நாம் தமிழர் கட்சி பண்ணாலும் யார் பண்ணாலும் எந்த கட்சி பண்ணாலும் தொடக்க காலத்துல இருந்து பண்றாங்க, அது தவறுன்னு தான் சொல்லுவேன். இன்னைக்கு இருக்கிற இந்த ஒரு மாசுபட்ட உலகத்துல இன்னைக்கு தண்ணீர் பந்தல்ன்றது, நம்ம நிக்கிற நேரத்துக்கு தர்பூசி வெட்டி கொடுக்கலாம். நம்ம நிகழ்ச்சி நடத்துறப்ப தலைவர்களுக்கு பிறந்த நாள் தர்பூசணி வெட்டி கொடுக்கலாம், தண்ணி கொடுக்கலாம், பாயாசம் கொடுக்கலாம், சோறு போடலாம். நம்ம அங்கே வச்சுட்டு போகிறோம் அப்படின்னா, ஒரு பானையவோ இல்லை ஒரு ஏர் கூலரையோ இல்லை தண்ணி மினரல் வாட்டரையோ வச்சுட்டு போகிறோம்னா அங்கே என்ன நடக்கும்னு தெரியுமா? டம்ளரை யார் யார் வாய வச்சு கொடுப்பாங்கன்னு தெரியுமா? குடிகாரன் என்ன பண்ணுவான்னு தெரியுமா? எதுக்கு பயன்படுத்துவான்னு தெரியுமா? நீ கயிறை போட்டு கட்டி வச்சிருந்தாலும் அது என்ன வேணா பயன்படுத்தலாம். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? அப்படின்றப்ப இதெல்லாம் வந்து ஹைஜீனிக்னுவாங்கல்ல, சுத்தம், அது கிடையாது. அது எந்த கட்சி தாவேக்கான்னு இல்லை, அது வந்து இவங்க பிரம்மாண்டமா போன மாசத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க அதுக்கு ஒரு 500 கோடி, இங்கிட்டு ஒரு 500, அங்கிட்டு ஒரு 500 வந்து அனைத்து. இப்போ நீங்க தண்ணீர் பந்தல சொல்றீங்க, தண்ணீர் பந்தல வந்து நாம் தமிழ் கட்சியும் பண்ணுது, டிஎம்கே பண்ணுது. பொதுவாகவே நினைச்சுப்போமே, இப்போ வந்து எந்த நாம் தமிழர் இல்லை, எந்த கட்சியா இருந்தாலும் அவங்க நிக்கிறப்ப அவங்க செய்யறப்ப அன்னைக்கு செய்யலாம். இது வந்து ஒரு பாடமாவே எடுத்துக்கணும். இது வந்து எல்லா கட்சியுமே எடுத்துக்கணும். இவங்க அதுக்கு கொடி கட்டுறாங்களே, 500 கோடி 1000 கோடி எதுக்குன்ற நான் கட்சி இருக்குன்னு காட்டுற மாதிரி. சனி ஞாயிறு வந்து மக்கள் வெளியே புழக்கத்துல இருப்பாங்க, சுத்துவாங்க, கறி கடைக்கு போவாங்க, சந்தைக்கு போவாங்கன்றதுக்காக தாவேக்கா கொடி தெரியும். இது வந்து அனைத்து கட்சியுமே வந்து தன்னோட கட்சி வளரணும், நான் வளரணும் அப்படின்னு அந்த பகுதியில் இருக்கவங்க பண்ற ஒரு சாதாரண விஷயம். இது நம்ம இது செயலற்றதுன்னு சொல்ல வரேன். புரியுது, பயனற்றது செயலற்றதுன்னு சொல்ல வரேன் நான். இது தாவேக்காக சேர்த்து தான் சொல்றேன். ஏன்னா இவங்க தான் இப்ப பிரமாண்டமா பண்றாங்க. திமுக எல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ நாம் தமிழர் அமைதியா இருக்கிறோம், அடுத்த கட்டம் எப்படி செய்யணும் நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். திமுக அடங்கிருச்சு. அவங்க எந்த முதல்ல மாதிரி பழைய ரவுடி இனிமேதான் எழும்பி வரும், தேர்தல் நேரத்துல எழும்புவாங்க. கரூர் வழக்குல நீங்க வந்து அவங்க அரசு வேலையை கொடுத்தது வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போயிட்டு அதுக்கு தடை வாங்கினீங்க. ஆனா அதை எதிர்த்து வந்து தாவேக்கா அரசு வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போயிட்டு அதுக்கு ஸ்டே வாங்கிட்டாங்க. இது உங்களுக்கு ஒரு அடி இது அது வந்து ஒரு உச்ச நீதிமன்றத்துல 10,000 ரூபாய் கட்டணும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல, வாய் வழி வந்த செய்தி. ஸ்டே ஆர்டர்னா தற்காலிக தடை, அதுக்கப்புறம் நடக்கும். தடைனா கூட உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெப் ஒரு அடி அந்த மாதிரி தான் பார்க்க முடியும். உங்களுக்கு எங்களுக்குன்னு இல்லைங்க, அடிப்படை அறிவு உள்ளவங்களுக்கு புரியுங்க. இப்ப நான் என்னங்க வேலை பார்க்குறேன், தேர்தலுக்கு முன்னாடி நான் ஒரு தொண்டு நிறுவனத்தில் வேலை பார்த்தேன், வேலையை விட்டுட்டு தான் நிற்கிற சூழ்நிலை வந்துச்சு. அரசியல் தலையீடு இருக்கக்கூடாதுன்றனால வேலையை விட்டுட்டு நான் தின்ட்டேன். இப்போ எனக்கு வேலை இல்லை, நான் என்ன பணக்காரங்க? ஏழையா இருக்கிறாங்க. இப்போ நீ பணக்காரங்க நினைக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ சம்பளம்? 40,000 90,000? இல்லை விஜய் அந்த இறந்தவங்களுக்கு 20 லட்சம் கொடுத்தாரு. 20 லட்ச ரூபா நான் கண்ணாலே பார்த்தது இல்லைங்க. 2 லட்ச ரூபாவே நான் கண்ணால பார்த்தது இல்லைங்க. புரியுதா? மாத சம்பளம், இல்லை வேலை, இல்லை வீட்டில் அப்பா காசு, செலவு, குடும்ப பராமரிப்பு, வீட்டுக்காரமா வேலைக்கு போகிறாங்க, இதுதான் நீதி. நாங்கள் இப்போ கண்ணால் பார்க்குறது பெட்ரோல் செலவு, இதை தான் பார்க்குறோம். அப்போ நாங்களாம் பணக்காரங்களா? எவ்வளோ திமுறா பேசுறீங்க? அந்த இறந்தவங்களுக்கு 20 லட்ச ரூபா கொடுத்தீங்க, மற்ற கட்சி கொடுத்தாலாம் கணக்கு வச்சா 25 லட்சம் 30 லட்சம்.
இதை என்கிட்ட கொடு, 30 லட்சத்தை கொடு, நான் 30 வருஷம் வாழ்ந்து காட்டுறேன். ஒரு வாங்கி தின்னா பார்த்தாது, அதை வச்சு நான் சின்னதா அதை தொழில் பண்ணி நான் வாழ்ந்து காட்டுறேன்ற 30 வருஷத்துக்கு மேல. அந்த உச்சநீதிமன்ற நீதிபதி என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்க யாரு, இப்ப நீங்க உங்க சரம் மனு போடுங்க, நீங்க யாரு, நாங்க வந்து ஒரு அரசு கட்சி சார்பா வந்துருக்கோம், போதும் நிறுத்துங்க, இதுலயே தெரிஞ்சிடுச்சு நீங்க ஏன் அந்த வழக்க போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு வந்து முழுசா விசாரிக்க வரும்போல நான் வந்து இது வந்து தற்காலிக தடை போடுறேன், நீங்க அஃபிடவிட்ல ஒரு மேல்முறையீடு பண்ணுங்க, நம்ம அதுக்கப்புறம் பாப்போம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வார்த்தை வந்து உங்களை பார்த்து தான் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஏன் இந்த தேவை, உங்களுக்கு ஏன் இந்த வேலை, அவங்களுக்கு வேலை கொடுக்கல, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி உங்க வழக்கறிஞரை பார்த்து கேட்டு வந்து இதுக்கப்புறம் வழக்கறிஞர் வாதாடுவாங்க. அப்படின்னா எங்களுக்கும் கொடுங்க வேலை, எல்லாருக்கும் கொடுங்க. காக்ரோச் எல்லாத்துக்கும், எல்லா காக்ரோச்சுக்கும் கொடுங்க. ஒரு நீதியரசர் சொன்னது தானே காக்ரோச்னு, எல்லா காக்ரோச்சுக்கும் கொடுத்தீங்கன்னா அவன் ஏன் வந்து டெல்லியில ஜந்தர் மந்தர்ல போராடுறான்? எதுக்கு போராடுறான்? எல்லாம் இந்தியா நீட்டு தேர்வு, அந்த தேர்வு, இந்த தேர்வு, ஒன் இந்தியா தேர்வுன்னு வச்சு எல்லாம் டெல்லியில குப்பை மாதிரி குமிஞ்சி படிச்சுட்டு அவன்லாம் எல்லாம் வெள்ளத்தோல் போராடுறான். நம்மள மாதிரி கருந்தோல் கிடையாது. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் நம்மள மாதிரி கருந்தோல் போராடி துப்பாக்கி சூட்டு வாங்கி சாகலை. நல்லா சொகுசா ஏசியில் படிச்சு இந்தியா இஸ் மை கண்ட்ரி, டெவலப் நேஷன் அப்படின்னு பேசணுவன் வந்து தடி அடி வாங்குறான். புரியுதா உங்களுக்கு? அப்போ அவன் போராடுற லெவலுக்கு காக்ரோச் வந்து இறங்கிட்டான்ல. எங்களையும் காக்ரோச்சா நினைச்சு எல்லா காக்ரோச்சுக்கும் வேலை கொடுங்க, இவங்களுக்கும் கொடுங்க. சரிங்க. அதே மாதிரி நீங்க வந்து விஜய் அவர்கள் சொன்னது வந்து எதுவுமே சரியில்லை. ஒரு சில விஷயத்தை தவிர நீங்க சொன்னீங்க, பயிர்கள் 75,000 வரைக்கும் வாங்கின கடன் முழுமையா தள்ளுபடின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இது நல்ல விஷயம் தானே? இவ்வளவு போராட்டம் அக்கப்போரு எல்லாம் தேர்தல் முடிஞ்சு முதல்ல தேர்தல் அறிவிக்கிறப்ப என்ன சொன்னாரு? நேற்று கூட அந்த திமுக பேச்சாளர் ஒரு இதுல தனியார் இதுல சமூக ஊடகத்துல பேசுறப்ப வந்த அடுத்த நாளே கன்னியாகுமரி வரைக்கும் இலவசம் அப்படின்னு சொன்னேன். நீ வந்து இத்தனை நிமிஷம் ஆயிடுச்சுன்றாரு அவரு. 1 கோடியே இதுல 1,00,000 நிமிஷம் ஆயிடுச்சு, நீ இன்னும் வந்து இதை பண்ணலை அப்படின்னு சொல்லி அவர் சுட்டி காட்டுறாரு. இப்போ இன்னொரு காங்கிரஸ்காரர் ஒரு தொலைக்காட்சி ஊடகத்தில் சொல்றாரு பொறுமையா, அது இத்தனை கோடி கடன் இருக்குன்னு அவருக்கு தெரியல. சீமான் தான் வெளிப்படையா சொல்றாரு, நான் பாட்டா பாடினேன், பரப்புரையில பேசினேன். எல்லா கட்சிக்காரங்களுக்கும் பொதுவாகவே மக்களுக்கு நம்ம நாட்டு கடன் பட்ட நாடு, ஒரு தலைக்கு இவ்வளவு அமௌண்ட் இருக்குன்றது ஓரளவுக்கு அது ஒரு பேசும் அரசியலா மாறிடுச்சு. அது தெரியாம நீ எப்படி எலெக்ஷன்ல நின்ற? புரியுதா உங்களுக்கு? நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி 4,000 தரேன். இப்போ எனக்கு 4,000 ரூபா தந்தாங்க, பட்டதாரி தான் நான். எங்க நான் போய் மற்ற தலைமை செயலகம் போய் கொடுக்கலான்னு பார்க்கலான்னு பார்த்தா அங்க போனவனே போலீஸ் இல்ல, இன்னும் அந்த ஸ்கீம் வந்து இன்னும் பப்ளிஷ் பண்ணல. நீங்க அதை பண்ண ஒன்றும் பண்ணிக்கலாம். இன்னும் எத்தனை பேரை இப்ப எப்படி என்ன வேலை பார்க்குறாங்க? கூலி வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாங்களா? அவங்க பதிஞ்சு வேலை செஞ்சாங்க தனியார் இதுலையோ இல்லை அரசுல செஞ்சாதான் அவங்க வேலையில இருக்கிறாங்கன்னு அர்த்தம். மற்றவங்க வந்து அவங்க டிராவல்ஸ் வச்சிருக்கலாம், இல்லை சின்னதாக ஒரு இடியாப்பா கடை வச்சிருக்கலாம், அவங்களாம் வேலை இல்லைன்னு சொல்லி காசு கொடுப்பேன் 4,000 மாதம். அப்போ அதெல்லாம் எப்படின்றதை யோசிக்கணும். எதுவுமே இல்லாம எவனோ எழுதி கொடுத்தான்றதுக்காக வாசிச்சோம்னா அதை அனுபவிச்சு அதனால முடியுங்கிற பட்சத்துல தானே அவர் தேர்தல் அறிக்கை விடுறாங்க. இப்ப வந்துட்டாங்க, அவங்க கொடுத்த இல்ல அதுதான் சொல்றேன். இப்போ இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா தாலிக்கு தங்கம், இந்த கோல்டு தங்கத்துக்கு தாலிக்கு பதிலா காயினா கொடுத்தாங்க. யார் கேட்டா? எந்த ஊர்ல எந்த மகளிர் என் தாலிக்கு தங்கம் கொடு, எனக்கு புள்ள கொடுன்னு யார் கேட்டா? கல்யாணம் பண்ணி வைங்கன்னு யார் கேட்டா? கேட்கல. அப்ப இது தேவையில்லை நினைக்கிறேன். அது வந்து எம்ஜிஆர் காலத்துல இந்த இதுங்க திமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த அம்மா கொண்டு வந்துச்சுன்னா அது அவங்க மக்களை ஏமாத்துறதுக்கு அந்த காலத்துல அதிகாரத்தில் இருக்கும் கொண்டு வந்து. இதை ஏன் நீ தொடரணும்? மாற்றம்னு சொல்லிட்டு இதை ஏன் நீ தொடரணும்? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பேருந்து நிறுத்தத்துல விஜய் அவர்கள் படம் போட்டு 8,200 பேருக்கு வேலை வாய்ப்பு. அந்த 8,200 பேர் யார்? அவங்க யார் யார் தமிழர்கள்? இல்ல யார் யார் அந்த உள்ளூர் பகுதி மக்கள்? எந்தெந்த கம்பெனி? வேலை அறிக்கை வெளியிட சொல்லுங்க. 8 கோடி மக்களுக்குன்ற தமிழர்கள், 8 கோடிக்கு மேலே இருக்கும் தமிழ்நாட்டிலன்னு. அதில் 8,200 பேருக்கு வேலைன்னு நீங்கள் விளம்பரம் 8,000 கோடி இல்லை 8 கோடி செலவு பண்ணி விளம்பரம் போட்டிருக்கீங்க. 8 கோடி செலவு பண்ணி அந்த 8,200 பேர் யார்? அதுக்கான வெள்ளை அறிக்கை. அவங்க யார்? என்ன தமிழர்களா, இந்த மண்ணின் மைந்தர்களா, என்ன கார்பரேட் கம்பெனியில் எந்தெந்த இடத்துல வேலை இருக்குது, இல்லை எந்தெந்த இடத்துல அவங்க கூலி வேலை பார்க்குறாங்களா, மாதம் 15,000 கீழே சம்பளமா, இல்லை 30,000 சம்பளமா, அவங்களுக்கு கான்ட்ராக்ட் பேசிஸா, இல்லை அவங்களுக்கு பிஎஃப் இருக்கா, பென்ஷன் இஎஸ்ஐ இருக்கா, இல்லை அவங்களுக்கு பென்ஷன் இருக்கா, இதெல்லாம் இருக்குல்ல. எதுவுமே இல்லாம என்ன வேலை கொடுத்தனே தெரியாம 8,200 பேருக்கு வேலை வாய்ப்புன்னு விளம்பரம். இப்ப 1,00,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. இப்ப அதன் மூலமா வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுது இல்ல. அப்புறம் உங்களுக்கு என்ன இந்த இந்தியாவை காலங்காலமா பார்த்தாச்சு நாங்க. அது அப்படிதான் இருக்கும். இவரும் மோடி மாதிரி விளம்பரம் பண்றாரு, என்னன்னு பார்ப்போம். இப்போ கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா 3 தமிழர்கள் வந்து சுட்டு கொண்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, அவங்க வந்து மான வேட்டையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்தது. நாங்க போகும்போது அவங்க வந்து கையில ஆயுதம்லாம் வச்சிருந்தாங்க, நாங்க கூடும்போது அவங்க நிக்கல, தாக்க முயற்சாங்க, நாங்க சுட்டுட இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இப்ப கொந்தளிப்பா இருக்குது. இது இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இது வந்து எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அந்த விசிலுக்கு ஓட்டு போட்ட கூட்டம், அந்த கூட்டம், அந்த ஆர்வ கோளாறு கூட்டங்களுக்குலாம் அடுத்து தனுஷ் வராண்டி. தனுஷ் நல்லா குடிப்பி ஃபங்க்லாம் விட்டுருக்காண்டி. அவன் 100 கோடி ரூபா செலவு பண்ணிட்டு வருமானத்தை விட்டுட்டு வரான்டா, அவனுக்கு ஓட்டு போடுவோம்டா, அவனை எதிர்கட்சி தலைவராக்குவோம்டா. இப்படி தான் பேசணும்.
புரியுதா? கேட்குற கேள்வி, நீங்கள் கேட்குற கேள்வி 3 தமிழர்களை கொலை பண்ணிட்டாங்க. தமிழராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், உள்ளுக்குள்ள வெறி வந்தாலும் இந்த அரசியல் பேசினா நீங்கள் விஜய் கேள்வி கேட்குறீங்கன்றீங்களே. அப்போ அடுத்து தனுஷ் வராரு, அவர் மூக்கு மூலியும் நல்லா இருக்கு, நல்லா தமிழ் பேசுகிறாரு. விஜய் விட நல்லா குடிப்பெல்லாம் வச்சிருக்கிறாரு, அவர் நல்லா அவருக்கு ஓட்டு போடலாம். அது மாதிரி பேசுங்க. அந்த மாதிரி பேசுகிற உயிரினங்கள், உயிர் இருக்கனால உயிரினங்கள்ன்றேன், இல்லைன்னா வேற ஏதாவது சொல்லணும். அந்த உயிரினங்கள்கிட்ட இந்த கேள்வி கேளுங்க. இல்ல இதுக்கு தற்குறி விசில் ஊதுன தற்குறின்னு கௌரவமா சொல்றாங்க. தற்குறி நாகரிக தற்குறிகளுக்கிட்டையும் அந்த ஒரு கேடுகட்ட உயிரினங்கள் கிட்ட இந்த கேள்வியை கேளுங்க. இந்த கேள்வியே கேளுங்க. இந்த 3 பேர் தமிழர்கள்னு கூட சொல்ல வேணாம். ஒரு உயிரை சுட்டு கொண்டாங்க, உங்க முதலமைச்சர் கண்டன அறிக்கை விட்டுக்கிறாரா, என்ன நடவடிக்கை எடுக்க போறாரு, இல்ல ஏதாவது ஒன்றிய அரசுக்கு ஏதாவது கோரிக்கை வைக்க போறாருன்றத வெளிப்படையா கேளுங்க. இல்லைன்னா இந்த மாதிரி தனுஷ் வர போறாரு, அடுத்து இவர் சிம்ரன் வந்தா நல்லா இருக்கும், அவங்க டை அடிக்காம நல்லா அழகா இருக்கிறாங்க, நேர்மையா இருக்கிறாங்க சிம்ரன், உங்களுக்கு பொம்பளைங்களுக்கு ஆம்பளையை பிடிச்ச மாதிரி எங்களுக்கு சிம்ரன் பிடிக்க தப்பு இல்லையே, எனக்கு அவங்களையும் தொட்டு பார்க்கணும்னு தோணும். விஜய்க்கு பிளைங் கிஸ் அடிக்கிறீங்க, இப்படி அடிக்கிறீங்க, எனக்கு சிம்ரன் வந்தா நல்லா இருக்கும். இல்ல இப்ப இதுக்கு வந்து தமிழக அரசு சார்பா ஒரு எந்த ஒரு எதிர்ப்பும், ஒரு பலமான எதிர்ப்பு கொடுத்தா அதுக்குதாங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். இதுதானே பேசும் பொருளா இருக்கு இன்னைக்கு. சிம்ரன் வந்தா நல்லா இருக்கும், தனுஷ் வந்தா நல்லா இருக்கும், அவர் வந்தா இவர் ஆக்கலாம், இவர் வந்தா இதுதானே பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த உயிரினங்கள்கிட்ட இது பேசினா புரியுமான்னு கேட்கிறேன். இந்த ஸ்பீசிஸ் கிட்ட, இந்த தற்கூரி ஸ்பீசிஸ் கிட்ட இதை பேசுனா புரியுமா அதுங்களுக்கு? நான் உயிரினங்கள் கௌரவமா சொல்றேன், ஜந்துக்கள்னு கூட சொல்லலாம். உயிரினங்களுக்கு புரியுமா? இந்த இது பேசினா புரியும். தனுஷ் வராண்டி, சிம்ரன் வந்தா நல்லா இருக்கும், நேர்மையா இருக்கிறாங்க, டையில் அடிக்கல பத்தி அவ்வளவு அழகா இருக்கிறாங்க, வயசானாலும் அழகா இருக்காங்க, ஒரு அழகான நடிகை, அவங்க வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதுல எப்படி இருக்கு? இந்த மாதிரி அரசியல் தான் எங்களுக்கு, இந்த ஸ்பீசிஸுக்கு, இந்த உயிரினங்களுக்கு புரியும். இந்த கோபமும் வெறியும் பல நூற்றாண்டுகளா எங்க மனசுக்குள்ள அடங்கியிருக்கு. ராஜராஜ சோழனுக்கு பிறகு தமிழர்களை சிதைச்சி சின்ன பின்னமாக்கி சிக்குண்டு உலகம் முழுக்க அடிமைகளா போய், அகதிகளா போய், ஏதிலிகளா போய், இன்னைக்கு தமிழை நிலையற்று போய், இன்னைக்கு 50 வருடங்களா இந்த திராவிடம்ன்ற பேர்ல பிற இனத்தார், தமிழர் அல்லாதோர், தெலுங்கர், மலையாளிகள், கன்னடர்கள் வந்து நம்மளை ஆள்ற நிலைமைக்கு வந்திருக்கிறோம். இதுவும் அந்த இதுல ஒன்று. இந்திய எதிர்ப்பு போராட்டம் பல உயிர்கள் போனதுல அந்த இதுல ஒன்று. அந்த வலி வேதனை எங்களுக்கு அதிகமா இருக்கு. இதோட பதிலை நிப்பாட்டிக்கிறேன். இந்த ஜந்துக்களுக்கு இதான் பதில். சிம்ரன் வந்தா நல்லா இருக்கும், ஸ்னேகா வந்தா நல்லா இருக்கும், மேக்கப் போட்டு வரலாம், தனுஷுக்கு முடி கிராப்பை கட் பண்ணலாமா வேணாமா, இதை தான் அவங்க கிட்ட பேசணும். தமிழ் தேசியத்துல வந்து அடுத்த கட்ட நகர்வு நடக்க போகுது, சீமான் அவர்கள் தலைமையில ஒரு கூட்டணி ஏற்பட போகுது அப்படிங்கிற மாதிரி பெரும்பாலும் அனைத்து கட்சியில இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு நம்ம உண்மைன்னு சொல்லிட்டு நம்பலாம் இந்த விஷயத்த? தேர்தல் வரும் பார்ப்போம். தமிழ் தேசியம்னு பேசுறது கொஞ்சம் பேர் தான். ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா காவிரிக்காக அனைத்து கட்சியும் கூட்டம் கொண்டு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துனீங்க. அதற்கு பிறகு நேற்று வந்து கிண்டியில வந்து ஒரு தனியார் ஹோட்டல்ல நீங்க பத்திரிகையாளர் சந்திச்சு அடுத்தடுத்து அதான் இந்த கூட்டமைப்பு அப்படியே அடுத்தடுத்து ஒரு போராட்டம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப இதற்கு தலைமை ஏற்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஒருத்தர் ஓப்பன் ஸ்டேட்மெண்டாவே சொல்லிட்டாரு, ரத்தம் நீ வந்து வழிநடத்து, நம்மளுக்குள்ள யாருக்கு பெரியவன் சின்னன்னு வேணா, ஒன்னா ஒரு தேர்தல பயணிப்போம்னு சொல்லிட்டாரு. நீங்க ஏன் அந்த முன்னெடுப்பு எடுக்க கூடாது? தேர்தல் காலம் இருக்குல்லங்க, இடைத்தேர்தலே நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இடைத்தேர்தல் இல்ல, அனைத்து தேர்தலும் விட்டுட்டு மக்கள் நலன் இப்போ நீங்க ஒரு போராட்டம் போராடுறாங்களே, இது அப்படியே தேர்தல் வரைக்கும் நீடிக்குமாங்கிற கேள்விதான். அது மனித இயல்புங்க, என்ன நடக்குதுன்றத பார்ப்போம். அதுக்குள்ள ஒண்ணும் இல்ல. இப்ப தமிழ் தேசியம் நம்ம பேசுறோம், அந்த ஆர்ப்பாட்டத்துல ஒருத்தர் நம்ம ஏற்கனவே பாஜகவோட இருந்தவர், அவர் பேர் மதிமாறனா திருமாறன், இவரு ஆமா, அவர் ஒரு தடவையும் பேசி முடிக்கிறப்ப பாரத் மாதா கி ஜெயின் தான் முடிக்கிறாரு, இல்ல வந்தே மாதரம்னு முடிக்கிறாரு, ஃபார்வர்ட் பிளாக் வந்தே மாதரம்னு முடிக்கிறாரு. அப்ப அவர் சாயல் பாஜகவோட இருக்கும். இல்ல நான் தவறா சொல்லல, ஏதோ ஒரு வகையில தமிழன்ற முறையில இங்க வந்துட்டாரு, அந்த இதை விட முடியல அவரால். பாரத் மாதா கி ஜெய், வந்தே மாதரம்னு இந்த பாரத் மாதாவின் புதல்வர் நம்மள ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டான் தமிழனை அப்படின்றத உணரணும். இது ஏதோ தமிழன் இதுல எது பெருமைன்னு பார்ப்பேன் நினைக்கிறேன் அப்படின்னா, முதல்ல அனைத்து கட்சி இல்ல எதிர்கட்சி ஆர்ப்பாட்டம்னா கொளத்தூர் மணி, ஜி ராமகிருஷ்ணன், கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, இவங்கெல்லாம் சேர்ந்து அதோட சேர்ந்து நாம் தமிழரும் போவோம். அப்புறம் நம்மளுக்குள்ள சரிப்பட்டு வரல, அவங்கெல்லாம் வந்து டாமினேட் பண்றாங்கன்றதுனால நாம் தமிழர் தனியா பெரும்படையா எடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க ஆர்ப்பாட்டத்தை. ஆனா இப்ப அந்த தமிழர் அல்லாதோர் விலகி நிற்கிறது ரொம்ப பெருமையா இருக்குல்ல. நீங்க சொல்ற மதிமுக, நீங்க சொல்ற இந்த கம்யூனிஸ்ட் கட்சி, அவங்கெல்லாம் வந்து இப்ப வரலையே, எதிர்கட்சின்ற பேர்ல ஏன் வரல? இப்ப தமிழர்லாம் ஒண்ணு சேர்ந்த மாதிரி தான் இருக்கு. வேல்முருகன் இந்த மற்ற ஆட்கள்லாம் பார்த்தா இருக்கு, ஒரு சின்ன குறைகள் இருக்கும். இது போக போக எப்படி போகுதுன்றதை பார்ப்போம். நல்லது நடந்தா நல்லது தான்.